ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வியூவர்ஸ்க்கு வணக்கம். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கும் புத்தாண்டுக்கும் ஒரு நல்ல பாயாசம் செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள், சிம்பிளான ரெசிபி தான் இது. தேவையான பொருள்: அவல், உடைச்ச ஜவ்வரிசி, நாட்டு சர்க்கரை, முந்திரி, செரி, கிர்னி பழ விதை மற்றும் திராட்சை, கருப்பு திராட்சை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், இப்போ ஏலக்காய் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதையும் பொடியாக நறுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுருவோங்க. அப்புறம் நம்ம இந்த உடைச்ச ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சம் நான் நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இந்த அவல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தாங்க இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பால் காய்ச்சலாங்க. இந்த ஜவ்வரிசி தாங்க நான் அவிச்சு வச்சுருக்கேன். இது உடைச்ச ஜவ்வரிசி. இது நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பால் விட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கேன். அதில் அந்த பால் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு இந்த அவல் போட்டு நல்லா கிளறி விடுவோங்க. பாருங்கள், இது ஆஃப் பாயில் வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்ச ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது வரைக்கும் இதை நம்ம கிளறிட்டே இருப்போங்க. பாருங்கள், ரொம்ப ஃபுல்லாக வெந்தாலும் அது டேஸ்ட் வராது. ஆஃப் பாயில் இருக்கும் போதே நம்ம ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ பாருங்கள், ஒரு கிளறினே இருக்கும். பாருங்கள், பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். அதனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஏலக்காய் நல்லா பொடி நனிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், தூவி அதை ஒரு கலக்கலாம். அவ்வளோதாங்க. 1 ஸ்பூன் நெய் விடும்போது அது இன்னும் வாசனையாக இருக்கும். இது கூட சேர்ந்த உடனே இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஊற்றலாம். பாருங்கள், இதை ஊற்றின பிறகு நம்ம கிர்னி பழ விதையை தூவிட்டு அப்படியே முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்ட பிறகு இந்த செரி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.